ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்து பார்க்க போகிற ரூல் என்ன அப்படின்னா சேஸ்டப் ரூல் பார்க்க போகிறோம். அந்த ரூல் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் தெரிஞ்சுக்கிறணும். கார்போனியம் அயனியின் நிலைப்புத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கார்போனியம் அயனி அப்படிங்கிறதுக்கு நம்ம எழுதுறது என்ன அப்படின்னா ப்ரைமரி, செகண்டரி, டெர்சரின்னு சொன்னோம்னா அதே தான். இப்போது CH3 CH2 ப்ளஸ்ஸு. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா CH3 CH3 இந்த கார்பனுக்கு மேலே ஒரு ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு CH3 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 தென் ப்ளஸ். ஸோ நீங்கள் எங்கே ப்ளஸ் போட்டிருக்கீங்களோ அந்த கார்பனை ஆல்ஃபா கார்பன் எடுத்துக்கோங்க. அடுத்து பீட்டா, அதே தான் இங்கேயும். இது ஆல்ஃபா, டைரெக்டாக சேர்ந்துருக்க ரெண்டுமே பீட்டா தான். ஸோ இதுவும் ஆல்ஃபா, இது மூணுமே பீட்டா தான். டிஃப்ரென்ஸ்க்காக வேணால் பீட்டா டேஷ், பீட்டா டபுள் டேஷ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஸ்டெபிலிட்டியை எப்படி சொல்கிறது, நிலைப்புத்தன்மையை எப்படி சொல்கிறது அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரூல் இருக்குது, ரெண்டு எஃபெக்ட் இருக்குது. என்னென்ன எஃபெக்ட் அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட், உடன் இசைவு விளைவு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ இந்த ரெண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். உடனிசைவு விளைவு, ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னா பிணைப்பில்லா சிக்மா எலக்ட்ரான்களின் விளைவு அப்படின்னு வரும். இதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா இந்த CH2 ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த CH3 குரூப்பு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அதாவது எலக்ட்ரானை வழங்கக்கூடிய ஒரு தொகுதி. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸை இங்கே கொடுத்துருச்சு அப்படின்னா கார்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு ஓரளவுக்கு நடுநிலையாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா ப்ளஸ்ஸுனால் எலக்ட்ரான் இல்லைன்னு அர்த்தம். அதை இல்லைங்கிறத இது கொடுத்து சமன் செய்யுது. அப்போ ஓரளவுக்கு அது சரியாகும். அப்போது இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போ இருக்கிறதுலையே அதிகமான ஸ்டெபிலிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னா எங்கே அதிகமான எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கோ அதுதான். ஏன்னா இது எல்லாமே எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ அதனால் டெர்சரி தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும் தென் செகண்டரி தென் ப்ரைமரி. இது இண்டக்டிவ் எஃபெக்ட் படி. டெர்சரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி, செகண்டரி இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ப்ரைமரி. இதுக்கு மெயினான காரணம் இண்டக்டிவ் எஃபெக்ட். எலக்ட்ரானை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ளஸ் போடுவோம், அதனால் இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ அப்போ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருந்தால் கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி கூடிக்கிட்டே வரும். ஸோ இதே ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ளஸ் போட்டதுக்கு அடுத்து, அதாவது ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் இருக்கிறதையே நீங்கள் என்னவா எடுத்துக்கிறணும், ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ இது ஆல்ஃபா கார்பன். ஓகேவா? அதே தான் இங்கேயும். ஸோ அதே தான் அங்கேயும் இருக்கும். அப்போது இதுவும் ஆல்ஃபா தான், இதுவும் ஆல்ஃபா தான். இங்கே ஆல்ஃபா ஆல்ஃபா ஆல்ஃபா. ஸோ அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் கூடும்போது ஸ்டெபிலிட்டி கூடும் அப்படின்னு ஹைப்பர் கான்ஜுகேஷனில் சொல்லுவாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அதனால் டெர்சரி தான் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி, செகண்டரி இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ப்ரைமரி. அதிக நிலைப்புத்தன்மை உடையது மூவிணைய கார்போனியம் அயனி, அதுக்கடுத்து ஈரிணைய, அதுக்கடுத்து ஓரிணைய. அவ்வளோதான். இதைத்தான் நீங்கள் மெயினாக கவனிச்சுக்கிறணும். டெர்சரிக்கு அப்புறம் தான் செகண்டரி, செகண்டரிக்கு அப்புறம் தான் ப்ரைமரி. இதை வச்சு தான் சேஸ்டப் ரூல் சொல்லும். அப்போ ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது, கார்போனியம் அயன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் நிலைப்புத்தன்மையாக மாற்றுறதுக்கு நம்ம ஒரு சில வினைகள் செய்யணும். மாற்றிட்டு தான் வினைப்படுத்தணும், வினை விளை பொருளும் போடணும். ஸோ அதை தான் சேஸ்டப் ரூல் சொல்லும். இப்போ இந்த விதியை பார்ப்போம். சேஸ்டப் ரூல். சேட்சவ் விதி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் மெயினாக நடக்கக்கூடியது எலிமினேஷன். அப்போ எலிமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது மோர் சப்ஸ்டிடியூட்டட் டபுள் பாண்டாக இருக்கும்.
ஆஃப்டர் த எலிமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், நீக்கவினை நடந்து முடிந்தது பிறகு, ஆஃப்டர் த எலிமினேஷன் மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் டபுள் பாண்ட் இஸ் ஃபார்ம். அவ்வளோதான். எலிமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆர் மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆர் ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் டபுள் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். இதுதான்ப்பா சேஸ்டாப் ரூல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், CH3 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 then again CH then CH3 OH. இதில் ரீஏஜெண்டாக சல்ஃபூரிக் ஆசிட். அதை நம்ம எப்பவும் போல் இப்படி செப்பரேட் பண்ணிக்கிடுவோம். நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரோட்டோனேஷன். ஸோ இது O- மாறும். அப்போ அந்த ப்ராடக்ட் எழுதிக்கிடுவோம். CH3 again CH3 CH3 CH and OH H plus then CH3. ஸோ இது பல்கினஸ் இருக்கிறதுனால ஈஸியாக லீவ் ஆகி வெளியே போயிட்டு கார்போகேட்டைனை கொடுத்துரும். CHக்கு மேலே ஒரு பாசிட்டிவ், அகெயின் CH3. இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும், கிடைச்சது ஸ்டேபிள் கார்போகேட்டையானா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ எங்கே ப்ளஸ் இருக்கோ அதை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கிற சொன்னோம், இண்டக்டிவ் எஃபெக்ட் படி ஆல்ஃபான்னு எடுக்க சொன்னோம். ஸோ அப்போ ஆல்ஃபா கார்பனில் எத்தனை ஹச் இருக்குதுன்னு பாருங்கள், ஒரே ஒரு ஹச் தான் இருக்குது. ஸோ அப்போ இது செகண்டரி. இதை உன்னால் முடிஞ்ச வரைக்கும் டெர்சரியாக மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போது எங்கே நீ ப்ளஸ் போட்டிருக்கியோ அதை நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் நம்பர் 2. ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்பர் 2. நம்பர் 2ல் ஹைட்ரஜன் கிடையாது, அதுக்கு பதிலாக மெத்தில் குரூப் இருக்குது. அதனால நான் என்ன செய்ய போகிறேன்னா 1,2 மெத்தில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் எலக்ட்ரானை சேர்த்து எடுத்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு கார்பனுக்கு போயிடும். போன உடனே இது எலக்ட்ரான் ரிச்சாக மாறிடுது. ஆனால் இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் போனதுனால அங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். இப்போ கவனமாக பாருங்கள், CH3C அதில் ஒரு ப்ளஸ் சார்ஜ், கீழே அப்படியே CH3, இந்த இடத்துல CH, இப்போ ஒரு CH3 இங்கேருந்து மாறிச்சுல, அந்த CH3 அகெயின் CH3. இப்போ ப்ளஸ் இருக்கிறது ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜனே இல்லை. ஸோ இது டெர்சரி கார்போகேட்டையான். ஸோ நம்மளால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, டெர்சரி கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ இது 1 இது 2, அப்போ இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னா மெத்தில் ஷிஃப்ட் ஆக முடியாது. அதுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகி இங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் சார்ஜ் இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போ இங்கே CH3-யை நான் எப்படி போட்டுக்கிறேன் பாருங்கள், CH2 ஒரு ஹைட்ரஜன். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, 1,2 ஹைட்ரஜன் ஷிஃப்ட். 1,2 என்ன நடக்க போகுது, ஹைட்ரஜன் ஷிஃப்ட். மறந்துடாதீங்க. ஸோ அப்போ அந்த 1,2 ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடந்த உடனே நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்க போகுது. CH3 மேலே இருக்கிற CH3 அப்படியே தான் இருக்குது, கீழேயும் CH3 அப்படி தான் இருக்குது. CH 2-ஆக மாறிடுச்சு. அங்கே கடைசியில் CH3க்கு பதிலாக CH2 எலக்ட்ரான் ஹச் போனதுனால அதுக்கு மேலே ப்ளஸ். இதை வேணால் ஏன்னு வச்சுக்கோங்க, இதை வேணால் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஃபார்ம் ஆனதுக்கு அடுத்து, அதாவது டெர்சரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இல்லை, இது இல்லை. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் வச்சு நம்ம ப்ராடக்ட் போட்டுடலாம். மெத்தில் ஷிஃப்ட் 1, ஹைட்ரஜன் ஷிஃப்ட் 1. ஓகே, ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன செய்யலாம், ஒரு பேஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இருக்கக்கூடிய கார்போகேட்டையானை என்ன செய்யணும், ஸ்டேபிள் பண்ணணும். பேஸுங்கிறது என்னது, ஏற்கனவே H+ போக மிச்சம் இருக்கக்கூடிய O- SO3H ஒரு பேஸ் தான்.
இது கண்டிப்பாக பீட்டா ஹைட்ரஜன் தான் பிடிக்கும் நமக்கு தெரியும். அப்போ பீட்டா ஹைட்ரஜன் தான் இந்த கார்போகேட்டையானில் இதுவும் பீட்டா தான், ஏன்னா இது ஆல்ஃபா, இதுவும் பீட்டா தான். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னா இங்கேருந்தும் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு போடுங்க, இங்கேருந்தும் போடுங்க. அப்போ இதில் நமக்கு 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். நான் இதை 1ன்னு வச்சுக்கிறேன், இதை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் 1வது கார்பன்லேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? CH2 டபுள் பாண்ட் C, கீழே CH3, அகெயின் CH, மேலே CH3, இந்த சைடில் CH3. இது 1வது ப்ராடக்ட். ஸோ இதே 2வது கார்பன்லேருந்து ஹச்சை தூக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஃபார்ம் ஆகக்கூடியது ப்ளஸ் CH3, C, CH3, டபுள் பாண்ட் C, அகெயின் CH3, CH3. இது 2வது ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்கன்னா 1, 2 ஹைட்ரஜன் ஷிஃப்ட் அங்கே போடுங்க. ஸோ அங்கே அப்படின்னா இந்த ஹைட்ரஜன், ஏன்னா இதுதான் நம்பர் 1, இது நம்பர் 2, திஸ் இஸ் பீட்டா, திஸ் இஸ் ஆல்ஃபா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டா CH3, 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 நெக்ஸ்ட் CH, டபுள் பாண்ட் CH2, இதை வேணால் 3ஆவதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இப்போ நமக்கு 3 விதமான ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. இதில் எது ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம தான் சொல்லியிருக்கேமே, ஆஃப்டர் த எலிமினேஷன் மோர் சப்ஸ்டிடியூட்டட் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகணும். அதிக பதிலீடு அடைந்த இரட்டை பிணைப்பு உருவாகணும். அதிக பதிலீடுனா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அல்கீன் எடுக்கிறீங்க, 2 பக்கமும் ஹைட்ரஜன் இருக்குது, இந்த ஹைட்ரஜனே இல்லாமல் CH3 குரூப்பாக வந்துருந்துச்சுன்னா அதுதான்ப்பா அதிக பதிலீடு, மோர் சப்ஸ்டிடியூட்டட். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை நல்லா கவனித்து பாருங்கள். இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டை நல்லா பாருங்கள். இந்த சைடும் ஹைட்ரஜன் இல்லை, இந்த சைடும் ஹைட்ரஜன் இல்லை. அப்போ இருக்கிறதுலே இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவும் இதையும் பாருங்கள். ஸோ 2 சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டை மட்டும் இங்கேயும் பாருங்கள். இந்த சைடில் இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ சப்ஸ்டிடியூஷன் 1 மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3% தான் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் இங்கே ஹைட்ரஜனே இல்லை, 2 பக்கமும் என்ன ஆகிருக்கு? சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. இது கிட்டத்தட்ட 34% ஆர் 33% நமக்கு கிடைக்கும். இதுதான் அதிகமாக 64% கிடைக்கும். திஸ் இஸ் மேஜர். இதான்ப்பா சேஸ்டப் ரூல். எலிமினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடியது மோர் சப்ஸ்டிடியூட்டட் டபுள் பாண்டாக இருக்கணும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபார்ம் ஆகக்கூடிய கார்போகேட்டையான ஸ்டேபிள் கார்போகேட்டையான மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மெத்தில் குரூப்பை மாற்றலாம், ஹைட்ரஜன் குரூப்பை மாற்றலாம். 1லேருந்து 2வா ஃபஸ்ட்டு கார்பன்லேருந்து செகண்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் பண்ணி வரக்கூடியதில் டீப்ரோட்டோனேஷன் பண்ணி நமக்கு மோர் சப்ஸ்டிடியூட் டபுள் பாண்ட் வர மாதிரி ஆன்சர் கொண்டு வரணும். மறந்துட வேண்டாம். இதை வச்சு ஒரு எவாலுவேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம போட்டுருவோம். 2,3 டைமெத்தில் பென்டேன் 3R, 2,3 டைமெத்தில் பென்டேன் 3R. இதில் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுங்க. என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும்? சேம் அதே ரூல் படி போட்டு எழுதணும். இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இதில் நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டுருவோம். பென்ட்டுங்கிற வேர்டு கொடுத்துட்டாங்க, அப்போ 5 கார்பன் போட்டுருக்கோம். 5 கார்பன். இதில் 3R வந்துருச்சு, அப்போ 3வது இடத்துல ஒரு OH போடுறோம். 2லையும் 3லையும் மெத்தில் இருக்குது, அப்போ இதுதான் 2, இதுதான் 3. முடிஞ்சு போச்சு. கார்பனோட வேலன்சி இணைதில் 4, எத்தனை குறையுதோ அதுக்கு ஈக்குவலாக ஹைட்ரஜனை சேர்த்துக்கோங்க. ஒரு பாண்டு தான் இருக்குது, மிச்சம் 3 வேணும், 3 வச்சு போட்டுக்கோங்க. இங்கே 3 பாண்டு இருக்குது, 1 வேணும், 1 வச்சு போட்டுக்கோங்க. இங்கே 4மே இருக்குது, போட வேண்டாம். இங்கே 2 இருக்குது, 2 வச்சு போட்டுக்கோங்க. இங்கே 1 தான் இருக்குது, 3 வச்சு போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த நேமுக்குரிய ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சல்ஃபியூரிக் ஆசிட் போட போகிறீங்க.
ஸோ அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் H ப்ளஸ் அண்ட் OSO3 மைனஸ் ஆக்சிஜன் மாலிகுல் 1 பேர் எப்பவும் போல் என்ன செய்யும், புரோட்டோனேஷன் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரோட்டோனேஷன். ஸோ அப்போ அந்த புரோட்டோனேஷன் போடுங்க. CH3 CH மேலே CH3 அப்படியே இருக்கணும். C மேலே CH3 இருக்குது. இந்த சைடில் ஒரு எட்டில் குரூப் இருக்குது. கீழே இருக்கக்கூடியது OH2 மாறும் ப்ளஸ். ஸோ இது தானாகவே லீவிங் குரூப்பாக போயிட்டு கார்போகேட்டையான கொடுத்துரும். CH3 CH அகெயின் மேலே CH3, சிக்கு மேலே ஒரு பாசிட்டிவ், மேலே ஒரு CH3 CH2 அண்ட் CH3. எங்கே பாசிட்டிவ் போட்டிருக்கோ அதான் ஆல்ஃபா கார்பன், ஹைட்ரஜனே இல்லை. ஆல்ரெடி அது எப்படி தான் இருக்குது, டெர்சரி கார்போகேட்டையானாக தான் இருக்குது. ஸோ வேறு பாசிபிலிட்டிஸ் உங்களால் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் டைரெக்டாக ப்ராடக்ட் போட்டுடலாம். ஸோ அப்போ நமக்கு டெர்சரி கார்போகேட்டையான் டைரெக்டாகவே வந்துருச்சு. இதில் நமக்கு 2 விதமான டீப்ரோட்டோனேஷன் நடக்க போகுது. O மைனஸ் SO3H. இப்போ இதுதான் கார்பன் 1, அப்போ இது கார்பன் 2. திஸ் இஸ் ஆல்ஃபா, திஸ் இஸ் பீட்டா. இந்த O மைனஸ் பீட்டாவில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை போய் பிடிச்சா இவங்க 2 பேருக்கு நடுவில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். CH3 C மேலேயும் ஒரு CH3 டபுள் பாண்ட், கார்பன் மேலே ஒரு CH3 CH2 CH3 அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்கள் ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிடைச்சக்கூடிய ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட். ஸோ அதே O மைனஸ் SO3H இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை போய் பிடிச்சா இதுவும் பீட்டா தான். ஸோ அப்போ அங்கே ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே தான் டபுள் பாண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ இதை நீங்கள் பின்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்டை எழுதிக்கோங்க. CH3 CH again CH3 carbon CH3 double bond CH CH2. ஸோ இது வந்து B. இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த CH3லேருந்து ஒரு கச்சை தூக்கும். ஸோ அப்போ இன்னொரு பாசிபிலிட்டிஸ் நீங்கள் போடுறீங்க. O மைனஸ் SO3H இது போய் இங்கே இருக்கக்கூடிய இந்த பீட்டா ஹைட்ரஜனை பிடிச்சா இதை சின்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட் தான் மீனுக்குள்ளே எழுதுவோம். கவனிங்க. CH3 CH இங்கே என்ன ஆகிடும், டபுள் பாண்ட் CH2 இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்பன் மேலே CH3, இங்கே CH2 CH3. இது வந்து சிங்கிற ப்ராடக்ட். ஸோ இப்போ இந்த 3 ப்ராடக்டில் கார்பன் கார்பன் டபுள் பாண்டை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஸோ அதே தான் இங்கேயும் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஸோ இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் 2 பக்கமே ஹைட்ரஜன் இல்லை. ஸோ அப்போ இதுதான் மேஜர், ஏ இஸ் மேஜர். ஸோ அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, இன்னொரு பக்கம் ஹைட்ரஜனே இல்லை. ஸோ அப்போ இதுதான் நமக்கு கிட்டத்தட்ட 33% கிடச்சிருக்கும். இது 64% கிடச்சிருக்கும். லாஸ்ட்டாக கொடுத்து பாருங்கள், மேலேயும் 2 கட்சி கீழேயும் ஒரு கட்சி. இது ஒன்லி 3% மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ மேஜர் இதுதான், மைனர் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இதுதான்ப்பா சேல்ஸ் ஸ்டஃப் ரூலு. இந்த ரூல் வச்சு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தப்பும் வராது. ஒரு கொஸ்டின் கொடுத்தா அந்த கொஸ்டினில் சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி இருக்கா, அப்போது ஸ்டேபிள் கார்போகேட்டையான் வர மாதிரி கொண்டு வாங்க. வர்றது மோர் சப்ஸ்டிடியூட் டபுள் பாண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் டீப்ரோட்டோனேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ இதையும் நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.